ஹாய் கேஷ், நானும் தம்பி சென்னை வரைக்கும் போயிருந்தோம். போகிற வழியில் பார்த்தோன்னா எங்களுக்கு சரியான பசி. எங்கள் பசியை போகிறதா உடனே எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி, இது போல் நாங்கள் சென்னைக்கு வந்துட்டுருக்கோம், எங்களுக்கு சரியான பசியில் வந்துட்டுருக்கோம், சுட சுட பிரியாணி செஞ்சு வச்சுருந்தேன், நான் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதை கேட்டது அவர் உடனே அண்ணிக்கிட்ட சொல்லி எங்களுக்காக சுட சுட பிரியாணி, எக்கு, ஃபிஷ் இதெல்லாம் பார்த்தோன்னா எங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த பசிக்கு இந்த பிரியாணியை பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரே பட்டாமுச்சா பறக்குதுங்க. நாங்கள் தான் சரியான பசியில் இருக்கோன்னு பார்த்தா தியா பாப்பா எங்களோட பயங்கர பசியில் இருக்கிறா. அவங்க பார்த்தீங்களா உடனே ஒரு முட்டை எடுத்து முழுசா ஆயில போகிறதுக்கு பார்க்குறா. ஒரு வழியா மொதல் பிளேட் எனக்கு தான் மாதிரி. ஸோ அந்த பிரியாணியை மொதல் பிளேட்டில் பார்த்தோன்னா சுட சுட எடுத்து முட்டை மீன்லாம் வச்சு எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி என் கையில் கொடுத்தாங்க. ஓகே, பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி பிரியாணியில் இருக்க கறி பீஸ் எடுத்து அதை லைட்டாக பிச்சு அதை பிரியாணியில் வச்சு ஒரு ரூபா எடுத்து வச்சேன் பாருங்க. சீரியஸாக அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு கைஸ். வீட்டில் செய்கிற பிரியாணி எப்பவுமே பார்த்தீங்கன்னா உப்பு காரம் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. பட் இந்த வாட்டி அண்ணியோட பிரியாணி பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் ஸ்பெஷலாக பார்த்தோன்னா ஃபிஷ் வச்சுருந்தாங்க. அந்த ஃபிஷ் பார்த்தோன்னா நல்லா குக் ஆகி அதுக்கு அப்படியே முழுசாக முள்ளோடய கடிச்சு சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. கூட அண்ணனுமே பார்த்தோன்னா சாப்பிட்டு இருந்தாரு. அவருமே சாப்பிட்டுட்டு என்னைக்கு இல்லாமல் அண்ணி இன்னைக்கு தானே நல்லா பிரியாணி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி வேற கலாய்ச்சி சொல்லிட்டு இருந்தாரு. நாங்கள் வீடியோ எடுத்து முடிக்கிற கேப்பில் பார்த்தோன்னா என் தம்பியும் இதை குக் பண்ண அண்ணியுமே பார்த்தோன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரியாணியே காலி பண்ணிட்டாங்க. நாங்கள் இருந்த பசிக்கு இந்த ஒரு வீட்டு பிரியாணி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு கைஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.